சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிந்து சிவா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த மாதிரி உங்க பெரியம்மா அந்த சினேகாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க வர்ற மகா கண்டிப்பா சினேகாவை அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். அன்னபூர்ணி சொன்னா சாமி சொன்ன மாதிரி என் பையன் சினேகாவை தான் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு திமிரா பேசிட்டு போயிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த சிந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. தலைவர் சிவா எதுவுமே பேசாம அப்படியே அங்க இருந்து போயிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம சிந்து ஒரு திண்ணையில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, வாண்டடா தலைவர் பேச்சு குடுக்குறாப்ல. "ஏன் இப்படி உட்காந்துருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, "ஆமா, நான் பண்ணுன வேலைக்கு நான் என்ன செய்யறது? இருக்கிறதா சாவறதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ற. "நீ ஏன் இப்படியெல்லாம் சொல்ற? எல்லாம் சரியாயிடும்." அப்படின்னு சிவா சொல்ல, "அது எப்படி? நீ எதுவுமே உனக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? ஏன் உங்க பெரியம்மா கிட்ட உன் மனசுல இருக்கிறத பேசவே மாட்டேங்கிற? உன் பெரியம்மா சொன்னா அந்த சினேகாவை நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? உன் மனசுல இருக்கிறத கூட சொல்லலன்னா நீ ஒரு கோழை அப்படின்னு திட்ட தலைவருக்கு பயங்கரமா சொரணை வந்துருச்சு. நீ பண்ணுனதுனால தான் தப்பு. நீ எவ்வளவு பொய் சொல்லி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னால என் மானமே போயிடுச்சு. இப்ப என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்ல, நான் சொன்னதுனால தான் நீ கல்யாணம் பண்ணியா? உன் பெரியம்மா சொன்னது தானே எனக்கு தாலி கட்டின. அதே மாதிரி உன் பெரியம்மா சொல்லவும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தும் போட்ட. எல்லாமே நீயே பண்ணிட்டு என்னைய சொல்றியா அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. சரி, நான் தப்பு பண்ணதாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை யாராச்சும் உனக்கு அந்த சினேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு முதல் எதிரியா நான் தான் இருப்பேன் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசிட்டு போறாங்க நம்ம சிந்து. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் பாத்தீங்கன்னா சூரியகாந்தி பூவெல்லாம் அறுவடை பண்றதுக்காக வியாபாரிங்க வராங்க. எல்லாமே ஒரே வியாபாரியா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பைரவிய பயங்கரமா பாராட்டுறாங்க. ஆனா இந்த மகாவும் இசக்கியும் சேர்ந்து வேற பிளான் போட்டு இருக்கிறாங்க. நைட்டோட நைட்டா அந்த சூரியகாந்திய அழிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக ஆளெல்லாம் இசைக்கு கூட்டிட்டு போய் இந்த சூரியகாந்தி ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.